மகாபலிபுரத்தில் நேற்று அதாவது 25ஆம் தேதி தாவேகாவுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னமும் இந்த மெர்சல் படமோ அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு ஷூட்டிங் மூடில் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியுது. ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுல பல விதமான சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலுக்கு பயந்து போய் பிஜேபி என்ற பெயரை கூட உங்களால் உச்சரிக்க முடியவில்லை, திரு அமித்ஷா பெயரை உச்சரிக்க முடியவில்லை, திரு மோடி பெயரை உச்சரிக்க பயப்படுகிறீர்கள். இப்படி நீங்கள் பயந்துக்கிட்டு நான் அழுத்தத்துக்கு அஞ்சுவேனா, இந்த மூஞ்சை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்ரோஷமாக இருந்து கோமாளித்தனமாக இருக்குது. பயத்தின் மொத்த உருவமாகவே இருக்காருங்க அவர். ஆனால் வெளியே தான் அப்படியே டைட்டாக ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், இன்னும் முறை அப்படின்வாரு. அந்த மாதிரி தான் அவர் பேசினுக்கிறாரு, ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி காமிச்சுனுக்கிறாரு. இது பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது, பாடியும் வீக்காக இருக்குது. சும்மா வெளியே தான் அந்த ஒப்பனைகள்லாம் போட்டு நல்லா பவுடர் அடித்து கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு ஏற்றி கொஞ்சம் விக்கெலாம் வச்சு கொண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுவும் மற்றொரு பொம்மை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எப்படி நம்ம பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அரசியலை பொறுத்தவரை இந்த விஜயம் ஒரு பொம்மை தான். இவர் ஒரு அரசியல் கோமாளி, ஒரு அரசியல் காமெடியன். இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் அரசியல் இல்லை, இது நீங்கள் ஆடுறதுக்கு பேர் ஒரு சேஃப் கேம். உங்களுக்கு பின்னால் இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் அல்லது உங்களை ஃபாலோ பண்ணுவதாக சொல்லிக்கொள்ளும் விசிலடிச்சான் குஞ்சுகளை முன்னிறுத்தி நீங்கள் அரசியல் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்வது பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். என் கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த படங்களில் சில 100 கோடிகள் ஊதியமாக வாங்கியிருக்கீங்க. அந்த பணம் அத்தனையும் நீங்கள் ஒயிட்டில் தான் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் உறுதியாக வெளியே சொல்ல முடியுமா? ₹1 கூட பிளாக் மணியாக வாங்கினது இல்லையா? அப்படி நீங்கள் பிளாக் மணியாக வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அது ஊழலில் வருமா வராதா? விசிலடிச்சாங்க குஞ்சுங்களா, தயவுசெய்து அவர் எழுப்பி விடுங்க, தூங்கிட்டே இருக்காரு. இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. தமிழகத்தை காக்க வந்த ஒரு தேவதூதன் நான், அப்படியே புஷ்பக விமானத்தில் நேரடியாக போய் அப்படியே சிஎம் சேர்ல உட்காந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பகல் கனவு காட்டுறது.